சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. என்ன கேஸ் பிரித்தி? மேடம், இவங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல மேடம். அவர் கோவத்தில் இந்த பொண்ணு வயிற்றுலேயே கத்தி எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க 8 மந்த் ப்ரெக்னென்ட் வேற, பிளட் வேற ரொம்ப லாஸ் ஆயிட்டு மேடம். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஆன்சன்ஸ், அறிவு இருக்கு அந்த ஜென்ஸுக்கு. மாசமான மனைவி இப்படி கத்தியால் குத்திருக்காங்க. கத்தியால் குத்துனா அந்த குழந்தைக்கும் ஆபத்து, தாய்க்கும் ஆபத்துன்னு அவனுக்கு தெரியாதா? இந்த மாதிரி அரக்கிருக்கன்களெல்லாம் சேல தூக்கப்படணும். இப்படி வெளியெல்லாம் அலைய விடக்கூடாது. கீர்த்தி, கொஞ்சம் நவுல அந்த அம்மாவை பார்க்கலாம். இந்த பொண்ணை ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கனே. இந்த குழந்தைய அழிக்க சொல்லி தானே அவள் புருஷன் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அந்த பொண்ணு தானே இது? அடப்பாவி, குழந்தைய அபாசம் பண்ண சொன்னா, நம்ம வெயிட் பண்ண சொன்னோம். அதுக்காக குழந்தையின் தாயும் கொல்ற அளவுக்கே போயிட்டானா? ஓ காட், நல்ல வேலை நம்ம இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகலை. ஆயிருந்தோம் இப்போ நம்ம தலை தான் உருண்டுட்டு கிடக்கும். இந்த விஷயம் நம்ம ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். மேம் மேம் சொல்லு கீர்த்தி. மேடம், இவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கு மேடம். என்ன பண்ணுறது? சாம் டாக்டரை வர சொல்லிட்டியா? சாம் சார் வந்துட்டார் மேடம். அவர் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டதுக்கு ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொன்னார். மேம், இவங்களுக்கு பல்ஸ் ரொம்ப லோ ஆகிட்டே வருது மேம். பிரித்தி, நீ போய் சாம் டாக்டர் கூட்டு வா. இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காட்டி குழந்தைய தாயுமே காப்பாற்ற முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். நான் உனக்கு எப்போ தாலி கட்டினோ அப்பவே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்கணும். சரி, இத்தனை நாளுமே அதை நான் சொல்லாமலே இருந்துட்டேனே. என்னை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க எல்லாருமே என்னை எவ்வளோ நம்புறீங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கெல்லாம் நான் சுத்தமா தகுதியே இல்லை சோனி. சோனி, நீ என்னை எவ்வளோ நம்புற, ஆனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதியே இல்லை சோனி. நான் உனக்கு செஞ்சிட்டு இருக்க துரோகம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொன்னுட்டே இருக்கு சோனி. என்னையும் உங்க அக்காவையும் உங்க அத்தான் சேர்த்து வச்சு பேசும்போது கூட நீ என் மேல நம்பிக்கை வச்சு அவரோட சட்டை காலரை தான் கோவத்தில் போய் பிடிச்ச. அப்போ கூட உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முன் வரவே இல்லை சோனி. அப்போ நான் எந்த அளவுக்கு என்ன இருந்திருக்கேன். பண்ண தப்பு எனக்கு இவ்வளோ நாளும் பெருசாக தெரியல சோனி. ஆனால் நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கும் போது தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. நான் பண்ண தப்பு எப்படியாவது உனக்கு தெரிஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்ற பயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு சோனி. நீ என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி. நீ இல்லாம என்னால் வாழவே முடியாது. அந்த நிலைமையில நான் நிற்கிறேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுதுடி. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லுவேன். இனியும் இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லாம உன் கூட வாழ்ந்தா நான் ஒரு மனுஷனே இல்லடி. நான் அந்த உண்மையை கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும் சோனி, ப்ளீஸ் சோனி. நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் இப்படிலாம் சொல்றது கோலத்தனம் தானே எனக்கே தெரியுது சோனி. இருந்தாலும் உன்கிட்ட உண்மையை சொல்லாதது என் மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அதான் சொன்னேன் சோனி. ப்ளீஸ் சோனி, கண்ணை திறந்து பாரு.
சோனி சோனி கண்ணு திறந்து பாரு சோனி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா சோனி? நான் எங்க இருக்கேன்? ஆட கடவுளே, அண்ணே சொன்ன மாதிரி உண்மையாவே இவ அமேசியாவுக்கு போயிட்டாளா? சோனி, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? எரும மாட ஒன்ன தெரியாதா? நீயும் புருஷன். அப்பாடி, உனக்கு சுயநினைவு இருக்கு சோனி. நீ எதையும் மறக்கல. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ பெரிய பெரிய நோய் இருக்கா? அடிச்சி, உனக்கு நோயும் இல்ல பேயும் இல்ல. நீ சடனா கண்ணை திறந்தல, அதான் நான் பயத்துல அப்படி உளறிட்டேன். எங்க அக்கா எப்படிடா இருக்கா? அவளை நான் பார்க்கலடா. எங்க அக்காட்ட கூட்டிட்டு போடா. ஏய் சோனி, பதறாதடி. நீ பதறத பார்த்தா என் மனசு பதறதடி. உங்க அக்காவுக்கு நல்லாதான் இருக்காங்க. எங்க அக்காவை உடனே பார்க்கணும் போல இருக்குடா. என்ன கூட்டிட்டு போடா. சரிடி, நீ அழாத. வா போவோம், நான் உனக்கு கூட்டிட்டு போறேன். டாக்டர் ஐயா, என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்திருங்கய்யா. என் பிள்ளையும் என் பேத்தையும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்கய்யா. அம்மா அழாதீங்கம்மா, காப்பாத்திடலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. டாக்டர் ஐயா, என் புள்ள எப்படி இருக்கா? டாக்டர் ஐயா, அவ கண்ணு கூட திறக்கலையே, கண்ணு திறந்துட்டாளா? அழாதீங்க ஐயா, நான் இன்னும் உள்ள போய் பேஷண்ட்டை பார்க்கல. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். கடவுள் இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க. பாவம் பிள்ளை எதுவுமே சின்ன வயசுல இருந்து கேட்க மாட்டாளே. அவ ஆசைப்பட்டு கேட்டது அந்த பாவியை மட்டும்தான். அந்த பாவியாலேயே அவளுக்கு ஆபத்து வரும்னு அவளுக்கு தெரியாம போயிட்டாங்க. ஏங்க அழாத ராணி, நம்ம யாருக்குமே எந்த பாவமும் செய்யல. நம்ம பிள்ளைக்குலாம் எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா வந்துருவா, கவலைப்படாத. என்னால எங்க அக்கா இப்படி கிடக்காமமா? எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி உயிரோட என்ன கொன்னுருமாமா. என் வாழ்நாள் முழு குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுகிட்டே இருக்குமாமா. எங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. சந்தியா, அழாத சந்தியா. ஏன் எல்லாரும் அழுந்துட்டு இருக்கீங்க? காவியக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவன் நல்லபடியா வந்துருவா பாரு. அக்கா ஏக்கா நீ அழுதுகிட்டே இருக்கா? காவி அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. உனக்கு கல்யாணம் இப்படிலாம் நடக்கணும்னு நாங்கெல்லாம் பேசணும் தெரியுமா? ஆனா ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லைக்கா. காவி அக்கா நல்லபடியா வருவாக்கா. அலி, இப்போ இந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? சாம், இவங்க நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நம்ம உடனே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ பேபி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாத்தியா அலி? ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு சாம். இவங்களுக்கு ஹார்ட் பீட் கம்மியாகவே குழந்தைக்கும் ஹார்ட் பீட் கம்மியாகிட்டே இருக்கு சாம். ஓ அப்படியா? ஓகே, இவங்களை இமிடியேட்டா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. பிரீத்தி, நீங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். மேடம், இங்க பேஷண்டோட பேரண்ட்ஸ் இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணுங்களேன். என்னது சைனா? என்னம்மா சைன் கேக்குறீங்க? எதுக்கு சைன் கேக்குறீங்க? என் புள்ள நல்லா தானே இருக்கா? மாமா அழாதீங்கம்மா. குழந்தை இப்போ உடனடியாக சிசரிங் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் டாக்டர் இந்த ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சைன் பண்ணுங்கம்மா. சிசேரியன் பண்ணணுமா? டாக்டர் எங்க அக்காக்கு நார்மலா டெலிவரி ஆகாதா? என்னம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. இப்போ வந்து நார்மல் டெலிவரி இல்லையான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு சிசரிங் பண்ணி பேபி எடுத்தாதான் அடுத்த ஸ்டெப் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியும். சரி, இந்த ஃபார்மில் இப்போ யார் சைன் பண்ணுறா? சீக்கிரமா, நீங்கள் லேட் பண்ண உள்ள இருக்க அந்த பேஷண்ட்டுக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் கொடுங்க டாக்டர், நான் சைன் பண்றேன். உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உனை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன். ஒரு நிமிடம் உனை மறக்க முயன்றதிலே
குழந்தை குழந்தை சவுண்ட் கேக்கு. நம்ம காவியாவுக்கு குழந்தை பிறந்துட்டுங்க. ஆமா ராணி, எனக்கும் குழந்தை சவுண்டு கேக்குது. மாமா அக்காவுக்கு குழந்தை பிறந்துட்டு மாமா. பாப்பா சவுண்ட் கேக்குது. எனக்கு கேக்குது சந்தியா. அக்கா குழந்தை பிறந்துட்டுடா. எனக்கு சந்தோஷப்பட அளவானி தெரியலடா. அக்கா நல்லா இருப்பா. அழாத சோனி, அதெல்லாம் உங்க அக்கா நல்லா இருப்பாங்க. இப்போ அண்ணே வந்துருவான். என்னாச்சு, ஏன் அழுற? அள்ளி, நம்ம எவ்வளோ பிரெக்னன்ட் கேஸை நம்ம டீல் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில கேஸ் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் அது ஃபெயிலியராக தான் போகும். அப்பெல்லாம் மனசு நம்மளால் இவங்கள காப்பாற்ற முடியேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்கள இறந்து போனது என்னமோ மனசே வலிக்கிற மாதிரி இருக்கு. இதுல உன் தப்பு என்ன சாம்? நம்மளால முடிஞ்ச எஃபெக்டை எவ்வளோதோ போட்டோம். ஆனால் அவங்களுக்கு அந்த கத்தி குத்து அவங்க ஸ்டொமக்கில் ரொம்ப டீப்பாக போயிருக்குடா. அதனால் பிளட்டு நிறைய லாஸ் ஆகி தான் அவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க. நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை நம்ம ரொம்ப போட்டோம்டா. நம்மளை மீறி இவங்க இறந்துட்டாங்க. அதற்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? நீ ஏன் ஃபீல் பண்ணுறா? இல்லை யாழினி, வெளியே எல்லாரும் அவங்க பொண்ணை நான் காப்பாற்றிடுவேன்னு என் மேலே நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நான் எப்படி இதை சொல்ல முடியும்? ஐயோ, என்னால் சொல்ல முடியாது யாழினி. ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா? நீ ஒரு டாக்டர். எவ்வளோ கேஸை எவ்வளோ அசால்ட்டாக நீ டீல் பண்ணுவா? இந்த விஷயத்தில் ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? எதுனாலும் பேஸ் பண்ணிக்கிடலாம். எல்லா கேஸுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேஸ் என்னமோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பெரிய என் தம்பிக்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சார் புரியுது எனக்கு. இது உங்கள் ஃபேமிலி இஷ்யூன்னு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ கிளம்பு, நாங்கள் இதை டீல் பண்ணிக்கிட்டோம். இல்லையா நீ, நான் என் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். மீதி பேர்கிட்ட நீயும் பிரீத்தியும் வந்து சொல்லியிருக்க. சாரிடா குட்டி, நீ உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இந்த அங்கிளால உங்க அம்மாவை உனக்காக காப்பாத்தி தர முடியல. என்ன மன்னிச்சிருடா. டாக்டர், என் புள்ள நல்லா இருக்காளா? தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? ஆமா, அது வந்து என்ன டாக்டர், நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பதிலே சொல்லாம நிக்கிறீங்க. காவியா நல்லா இருக்காளா? அண்ணா அவங்க நல்லா இருக்காங்களாண்ணா? ஏன்னா எதுவும் பேச மாட்டேற? சாரிடா. ராணி உனக்கு என்னாச்சு ராணி? அம்மா, உங்களுக்கு பேரன் இருந்திருக்கான் பாருங்க. டாக்டரம்மா, என் புள்ள எப்படி இருக்கா? நீங்க முதல்ல குழந்தைய பாருங்க. இல்ல என் புள்ள எப்படி இருக்கான்னு சொல்லுங்கம்மா. சாரிம்மா, எங்களால குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அழகான பேரம் பிறந்திருக்கு, வேண்டாவே வேண்டாம்னு சொல்றீங்க. வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தமா? என் பிள்ளையே இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை? கொண்டு குப்பையில போடுங்க. இனி இந்த குழந்தைக்கு நாங்க தான் அம்மா அப்பா. இது எங்க குழந்தை தான் சிஸ்டர், எங்கிட்ட கொடுங்க. சந்தியா, நம்ம குழந்தைய வாங்க சந்தியா. ஐயோ காவியா, என்னை விட்டுட்டு போயிட்டியே. இதுக்குதான் உன 10 மாசம் பெத்து வளர்த்தனாடி.
நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா காவியம்மா குடும்பமா பிள்ளை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டேனம்மா உன்னை நீ இவ்வளவு சீக்கிரத்துல அந்த எமை உன்னை கூப்பிட்டுக்கிட்டானே அந்த எமை உன்னை விட்டுட்டு என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா கடவுளே என் பிள்ளை இப்படி எடுத்துக்கிட்டியே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் காவியம்மா உன்னை நான் இந்த நிலைமையில பாக்குறதுக்காகமா நான் தாளாட்டி சீராட்டி உன்னை வளர்த்தேன். அப்பா கிட்ட நீ என்னெல்லாமோ சொல்லுவ, அப்பா படிச்சு நான் நல்ல வேலைக்கு போய் உங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பேன்லாம் சொன்னியம்மா. இப்போ இப்படியே நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு போனா என்னம்மா அர்த்தம்? காவியம்மா எழுந்து காவியம்மா. அக்கா நான் சின்ன தங்கச்சி சோனி வந்திருக்கா. எந்திரிக்கா, என்ன பாருக்கா, கண்ணை திறந்து என்ன பாருக்கா. ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு அந்த நாதாரிய பத்தி தெரிஞ்சுச்சோ அன்னைக்கே நான் வீட்டுல சொல்லியிருந்தேன் எங்க அக்காவை நான் இழந்திருக்க மாட்டேனே. அக்கா உன் சாவுக்கு நான் தாக்கா காரணம். என்ன மன்னிச்சுக்கக்கா. அக்கா நான் பண்ண தப்புக்கு எந்திரிச்சு என்ன அடிக்கா. எந்திரிச்சு வந்து என்ன அடிக்கா. அடி அக்கா. காவியா நான் தான் விஜய் வந்திருக்கேன் காவியா. வார்த்தைக்கு வார்த்தை விஜய்னு சொல்லுவே காவியா. விஜய் வந்திருக்கேன் காவியா. கண்ணை திறந்து பாரு காவியா. எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சே காவியா. ஆனா நாங்க சந்தோஷமா வாழ்றது கூட நீ பாக்கலையே காவியா. கண்ணை திறந்து பாரு காவியா. ஐயோ அக்கா, உன் சாவுக்கு நான் தாக்கா காரணம். என்னாலதான் நீக்கு செத்து போயிட்டாக்கா. நான் மட்டும் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நீ இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க மாட்டியக்கா. நான் தாக்கா உன் சாவுக்கு காரணக்கா. என்ன நானே மன்னிக்க மாட்டேக்கா. அக்கா உன் பிள்ளைய கண்ணை திறந்து பாருக்கா. உன் பிள்ளை அழுதுகிட்டே இருக்காங்கக்கா. உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்ணை திறந்து பாருக்கா. எவ்வளவு அழகா இருக்கான் பாருக்கா. அக்கா குழந்தைய பாருக்கா. அக்கா குழந்தை அழுற சவுண்டு கேக்காக்கா. உன் பிள்ளை அழுற சவுண்டு கேக்காக்கா. நீ கவலைப்படாத. நீ எனக்காக தானே உன் உயிரை விட்டா. நான் உன் பிள்ளைய என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிடுவேக்கா. இது உன் மேல சத்தியம்க்கா. ராசம்மா போறவே என் பிள்ளைய கொன்னுட்டானே. அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவனை கொன்னுருங்க. அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அந்த சண்டாளை உயிரோடவே இருக்கக்கூடாதே. மருமகளே கண்ணை திறந்து பாருமா. உன் புள்ள அழுதுகிட்டு இருக்காமா. கண்ணை திறந்து பாருட தங்கம். காவியம்மா அப்பாவை தாமா நீ இது கோலத்துல பாக்கணும். ஆனா நான் ஒண்ணு இந்த கோலத்துல பாக்குற மாதிரி கடவுள் பண்ணிட்டாரு. அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? ஐயோ காவியம்மா. சோனி ஏதோ நடக்க கூடாது நடந்துட்டு என்ன பண்றதுடி? நீ அழாதடி. உனக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியலடி. திருப்பி உனக்கு ஏதோ ஆயிர போகுது. சோனி அழாதடி. எப்படிடா அழாம இருக்க முடியும்? அங்க பாரு எங்க அக்காவை கண்ணை மூடிக்கிட்டே இருக்கா. திறக்கவே மாட்டுக்கா. என்ன திறந்து பார்க்க சொல்லுடா. இல்லடா கண்ணை திறந்து பார்க்க சொல்லுடா. புரியுதுடி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா உனக்கு ஏதோ ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்னால எதுவுமே தாங்கிக்க முடியாதுடி. உனக்கு ஏதோ ஆச்சுன்னா நான் மட்டும் உயிரோடவா இருப்பேன். நானும் உன் கூடயே வந்துருவேன்டி. அதனால நீ அழாதடி. ஏண்டா இந்த கடவுள் எங்களை இவ்வளவு சோதிக்கிறாரு. எங்க அக்காவை எங்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. ஏண்டா அந்த கடவுளுக்கு நாங்க என்னடா பண்ணணும்? கடவுள் எங்க மேல இவ்வளவு கோவப்படுறாரு. ஒரு கொட்டு வச்ச வெண்புறா காத்தா பறந்து போறா. ஒரு முடிச்ச வெண்ணிலா உசுர மறந்து போறா. யாரு வந்து ஆறுதல் சொல்ல அடையாறு சொன்னா கூட தேறுதல் இல்லை. என் சுமதாங்க நாதி இல்லை.
வா